Welcome back to the next class, students. Now we are going to learn about fundamental rights. Okay, so fundamental means basic rights. The fundamental rights are enshrined in part 3rd of the Constitution from Articles 12 to 35. Okay, so the part of 3rd, Article 12 to 35, it's contained fundamental rights. Okay, in this regard, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA. So USA ஓட கான்ஸ்டியூஷனை வச்சு தான் அதிலிருந்து ஃப்ரேம் பண்ணது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, originally the Constitution provided for 7 fundamental rights. At present there are only 6 fundamental rights. Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. Okay, so part 3 நம்ம கான்ஸ்டியூஷனில் உள்ள பார்ட் 3 என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னா கர்ட்டா ஆஃப் இந்தியா, மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா இந்தியன் சிட்டிசனுக்குள்ள பேசிக் ரைட்ஸ், ஓகே, பேசிக் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னன்றது இந்த பார்ட் 3ல் இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க, மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ முன்னாடி 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா. ஏன் அப்போ 7th ஒன்று இது வந்துச்சுன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது நம்மளுடைய ஆன்சிஸ்டர்லேருந்து ஆன்சிஸ்டர் சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு வரும் இல்லையா. ஸோ அந்த ரைட்ஸ் தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அது வந்து 1978க்கு அப்புறம் அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை லீகல் ரைட்டாகவே மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ லீகல் ரைட் அண்ட் த ஆர்டிக்கல் 300A மாற்றிட்டாங்க. ஓகே, அது வந்து பார்ட்டு 12ல் இருக்குது. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்துகிட்டு லீகல் ரைட்ஸோட பார்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3, லீகல் ரைட்ஸ் வந்து பார்ட் 12. ஓகே, which fundamental rights are available to all persons. Certain fundamental rights are available only to Indian citizen. ஓகே, ஸோ சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸு எல்லா இந்தியனாக இருக்கட்டும், ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கும். சில ரைட்ஸ் வந்து யாருக்கு மட்டும்தான் இருக்கும், நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கம் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகேம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டு ஈக்வாலிட்டி. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் இஸ் ரைட் டு ஈக்வாலிட்டி. ஓகே, ஸோ ஆர்டிக்கிள் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி அது ஈக்குவல் தான் அப்படின்றது. ஓகே, ஆர்டிகல் 15, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ இதை பேஸ் பண்ணி யாரையும் என்ன செய்யக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் இந்த மத ரிலீஜன்னா இந்த மதம், இந்த ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற மதம் இருக்குல்லையே அதான். ரேஸ்னால் இனங்கள், நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவங்க, அவங்க அந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு எந்த இனத்தை பேஸ் பண்ணக்கூடாது. கேஸ்ட்டு, செக்ஸு, ஸோ இதை பேஸ் பண்ணி யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஜாப் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எபிலிட்டி உள்ள யார் வேணாலும் எக்ஸாம் எழுதி என்ன பண்ணலாம், எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்பில் அப்ரூவ் ஆகலாம். ஓகே, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிகல் 17, அபொலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ அன்டச்சபிலிட்டி தீண்டாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் நம்மளுடைய இந்தியாவில் வந்து ரொம்ப இருந்துச்சு, இப்போ அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆர்டிகல் 18, அபொலிஷன் ஆஃப் டைட்டில் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக். ஓகே, ஸோ யாரும் அவங்களுடைய நேமுக்கு முன்னாடி பின்னாடி எந்த ஒரு டைட்டில் வச்சுருக்கக்கூடாது. மிலிட்ரி அண்ட் அகாடமிக், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட டைட்டில்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் ரைட்ஸ் டு ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகல் 19, freedom of speech and expression, assembly, association, movement, resistance and profession. அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், நம்மளுடைய கருத்துக்களை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துரைக்கலாம். எந்த ஒரு பொதுக்கூட்டம், அசம்பிளின்னு அது பொதுக்கூட்டங்கள் சொல்ல. ஸோ பொதுக்கூட்டங்களில் நம்மளுடைய தாட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அசோசியேஷன்ஸ், யார் வேணாலும் சேர்ந்து என்ன செய்யலாம், சங்கம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிக்கலாம். ஓகே, அதே மாதிரி மூமெண்ட். ஸோ வித்தின் அ கண்ட்ரி நம்ம எங்கே வேணால் என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு
தெரிந்த எந்த ப்ரொஃபஷனையும் நம்ம வந்து செய்யலாம். ஆனால் பண்ணுற ப்ரொஃபஷன் மற்றவங்களுக்கு வந்து என்னது ஈவில்ஸாக இருக்கக்கூடாது, தீமை விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. ஓகேயா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஓகே. ஸோ மற்ற அஃபென்சஸ், அதாவது மற்ற குற்றங்கள் வந்து நம்மளை வந்து என்னது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகே. ஸோ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கான பாதுகாப்பும் அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டின சொத்துக்கள். ஓகே. சொத்துக்களுக்கு அவங்களுடைய பொறுப்புகளுக்கு வந்து லிபர்ட்டினா பொறுப்புன்னு சொல்லலாம், இன்னொரு இது சொத்துக்கள் எல்லாத்துலேயும் பாதுகாப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஸோ எல்லாமே இருக்கணும். அண்டர் த ஏஜ் ஆஃப் 14 all the children get the education. Okay, no child labor. Okay. Article 22 protection against arrest and detention in certain cases. Okay. ஸோ டிடென்ஷன் அப்படின்னா இப்போ திடீர்னு யாராவது அரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து காவலில் வைக்கிறோம் கூப்பிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேஸில் வந்து பீப்புள்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கான ரைட்ஸ் தான் ரைட்ஸ் டு ஃப்ரீடம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது எரோஷன், சுரண்டுறது. ஓகே. ஸோ ஆர்டிகல் 23 மீன்ஸ் ஆர்டிகல். ஓகே. ஆர்டிகல் 23 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ மனிதர்களை வந்து அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த தொழிலும் செய்கிற அவசியம் இல்லை. அதை ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு ஒர்க்கையும் யாரையும் பண்ண சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. ஸோ சைல்ட் லேபர். ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து எந்த ஒரு ஆபத்து விளைவிக்கிற எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸ்லேயே ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரைட் டு ரிலீஜியன். நம்ம எந்த ரிலீஜியனை எம்எஸ்சிலாம் ஃபாலோ பண்ணலாம். ஆர்டிகல் 25 ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜியன். நம்ம எந்த ஒரு ரிலீஜனையும் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதோடைய கருத்துக்களையும் ப்ரொபகேட் பண்ணலாம். ஸோ ப்ரொபகேட்னா பரப்புறது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்டினாக இருக்கேன், ஒரு முஸ்லீமாக இருக்கேன், நான் இந்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அழகாக என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் அந்த மதத்தை பற்றி மற்றவங்க எடுத்துரைக்கிறனால எடுத்துரைக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ மத சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுலேயும் நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன செய்ய மாட்டாங்க, இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். ஸோ நம்ம வந்து ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு சேஞ்ச் ஆக போகிறோம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி ரிலீஜியன் சென்டர்ஸ்க்கு டாக்ஸஸ் கிடையாது. Next one, Article 28 freedom from attending religious instruction or worship in certain education institution. ஓகே. அதாவது எந்த ஒரு எஜுகேஷன்லேயும் ரிலீஜனை பற்றி என்ன செய்யலாம், சொல்லலாம். ஓகே. அதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட். ஆர்டிகல் 29 protection of language, script and culture of minorities. So minorities language என்ன செஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். Article 30 right of minorities to establish and administer educational institutions. ஸோ சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க, மைனாரிட்டிஸ் அப்படின்னா சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்குன்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஓகே. Article 32 it allows individuals to seek redressal for the violation of their fundamental rights. ஓகே. அவங்களுக்கு அவங்களுடைய ரைட்ஸை யாரும் வந்து இல்லை, அவங்களுக்கு இந்த சட்டங்கள் கிடையாது, இந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி தடை பண்ணாங்களா, அவங்க என்ன பண்ணலாம், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் மூலமாக அவங்களுடைய உரிமையை அவங்க எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே. ஸோ த தேர்ட் ஒன் 2 மார்க் கொஸ்டினுக்கு இந்த ஹெட்டிங் மட்டும் எழுதினால் போதும். ஓகே. ஸோ தெர் ஆர் 6 ஹெட்டிங். ஸோ கொஸ்டின் நம்பர் 3. ஓகே அம்மா. ஸோ கொஸ்டின் நம்பர் 3 இஸ் லிஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேரண்டீட் பை இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுக்கு இந்த 6 ஹெட்டிங்கை மட்டும் எழுதினால் போதும். ஆனால் செகண்ட் ஒன் டீட்டெயில் பாயிண்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு இங்கேருந்து எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப், ஒன் செகண்ட், ஃபஸ்ட்டு டீட்டெயில் செகண்ட் சொல்கிறேன். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து
article 35 வரைக்கும். நெக்ஸ்ட்டு at present 3 are only fundamental rights. Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. ஸோ இதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, 6 ரைட்ஸையும் ஹெட்டிங் வித் ஆர்டிகல்ஸ் எல்லாமே எழுதணும். ஓகேவா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி அதோடைய ஆர்டிகல்ஸ் எழுதி என்னென்ன வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதேமாதிரி ஆர்டிகல் 2 ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றது எழுதணும். ஸோ இஸ் த ஆன்சர் ஃபார் செகண்ட் டீட்டெயில். ஓகேவா? ஸோ தேர்ட் 2 மார்க்ஸ் சொல்லியிருக்கேன், செகண்ட் டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், so now I end this session. Thank you.